சாந்தி மேல நீங்க எல்லாரும் சொல்ற அளவுக்கு தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. என்னத்த எப்படி சொல்றீங்க? எனக்கு சாந்தி அண்ணியும் அபிராமி அண்ணியும் ஒண்ணுதானே? அபிராமி அண்ணிக்கு மதன் அண்ணன் செஞ்சது துரோகம். அது தெரிஞ்சும் சாந்தி அண்ணி சொல்லாத தப்பு தானே? எங்க அண்ணனுக்கும் ரோஹிணிக்கும் சமீபத்துல பழக்கம் இல்ல, ரொம்ப நாளாவே பழக்கம் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சும் சாந்தி அண்ணி சும்மா இருந்ததை என்னால மன்னிக்கவே முடியாது. மத்தவங்க எல்லாம் சாந்தி அண்ணியை திட்டி அவங்க கோவத்தை காமிச்சாங்க. ஏன் கோவம் குறையவே குறையாது. எனக்கு அபிராமி அண்ணி மேல கோவம் இருந்துச்சு. அவங்க ஒரு சில விஷயத்துல தலையிட்டது எனக்கு பிடிக்கல. ஆனா அது வேற விஷயம். அவங்க பண்ண தப்பையும் இவங்க பண்ண தப்பையும் கம்பேர் பண்ண கூடாது. தப்பு செய்யறதை விட தப்புக்கு துணை போறது, தப்ப மூடி மறைக்கிறது எவ்வளவு பெரிய துரோகம். கொஞ்சம் இருமா. நீ இவ்வளவு நேரம் பேசுன, நான் எதுவுமே பேசல. இப்ப நீ பேசுற இந்த இடத்துல நானும் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேம்மா. தப்புன்னு சாந்திக்கு தெரியும், நான் இல்லைங்கள. ஆனா சாந்தி அதை மூடி மறைச்சத அபிராமிக்கு செஞ்ச துரோகமா நீ ஏன் நினைக்கிற? வேற எப்படி நினைக்கிறது? மதனுக்கும் ரோஹிணிக்கும் வந்த உறவு சாந்தியால வந்ததில்ல. அவளுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே சொல்லி இருந்தான்னா எவ்வளவு பெரிய கலவரம், என்னெல்லாம் நடந்திருக்கும்னு சொல்லவே முடியாது. உங்க அப்பாவோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக கூட அவ சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சுவாதி, ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு கோவப்படும் போது உண்மைகள் வெளியே வர்றதில்ல. எப்படியாவது மாமனார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு துடிச்சவ சாந்தி. அவ காரணம் இல்லாம மறைச்சிருக்க மாட்டா. சாந்தி மேல ஆளாளுக்கு குத்த சொல்றீங்களே தவிர அவ தரப்பு நியாயத்தை யாருமே கேட்கலையே. ஏன் அவளை காக்க வேண்டிய புருஷனே அதை கேட்கலையே? மத்தவங்க யோசிக்கலன்னா எல்லாருக்கும் சாந்தி மேல கோபம் வெறுப்பு. ஆனா உனக்கு கூடவா யோசிக்க தோணல? ஒருத்தர் மேல சேத்தவாரி பூசுறது ரொம்ப சுலபமா, ஆனா அந்த கரையை போக்குறது ரொம்ப கஷ்டம். நீ அவளுக்கு ஆதரவா இல்லைன்னாலும் அவதூறா பேச வேண்டாம். அவசரப்படாம இருமா. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு அவளை அம்போன்னு இப்படி அனுப்புனது உன் சின்ன அண்ணன் பண்ண பெரிய தப்புமா. அவ சொல்லாம இருந்தது தப்புன்னா அவளுக்கு கொடுத்த தண்டனை அதை விட அதிகம்மா. பாவம்மா அவ. வள்ளி, எல்லா துணி துவைச்சிட்டியா? எல்லாம் துவைச்சிட்டமா. தூங்கிட்டா. செல்லம் பட்டு குட்டி. குழந்தை உள்ள கொண்டு போ. வள்ளி, என்னங்க ஐயா? நீ குழந்தைய தொட்டில போட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துரு. சரிங்க. செல்லுக்குட்டி. என்னங்க, வேலை விஷயமா வெளியில போறீங்களா? ரோஹிணி, ஃபைலை தூக்கிட்டு ஆஃபீஸா போக வேண்டிய நிலைமையில நான் இல்லை. அந்த சூழ்நிலை எனக்கு வராது. இப்ப நான் போறது பிசினஸ் கான்ட்ராக்ட்ல எனக்கு இருந்த பழைய நண்பர் ஒருத்தர் தான் பார்க்க போறேன். ரோஹிணி, ஏய், ஏன் ஃபீல் பண்ற? வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கையில சுவை இருக்காது. இன்ஃபேக்ட் எங்க அப்பாவுக்கு அடங்கின பிள்ளையா கை கட்டிக்கிட்டு இருந்தனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சுதந்திரமா இருக்கேன். சுயமா சிந்திக்கிறேன். என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக இதை நீங்க சொன்னாலும் என் மனசுக்குள்ள உங்க நிலைமைக்கு நான் தான் காரணங்கிற உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குங்க. ரோஹிணி, முதல்ல உன் மனசுல இருக்கிற அந்த நினைப்பை விடு. ஒரு நாள் கூட நான் உன்னால தான் இந்த நிலைமைக்கு வந்தேன்னு நினைச்சே பார்த்ததில்ல. சொல்ல போனா என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிருக்கு. ரோஹிணி, நான் உனக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ அனுபவிச்ச வேதனையை விட இப்ப நான் அனுபவிக்கிற வேதனை ஒண்ணுமே இல்லை.
நியாயமும் கூட. நீங்க எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்த சமயம் உங்க அந்தஸ்து இப்படி குறைஞ்சு போச்சு. இல்ல ரோஹிணி, என்னைக்கு இருந்தாலும் நம்ம விஷயம் வீட்டுல தெரிஞ்சு நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன்னு எதிர்பார்த்ததுதான். அதுக்காக இப்பயும் ஃபீல் பண்றேன். இனிமே நம்ம நினைக்க வேண்டியது நம்ம வாழ்க்கை, நம்ம எதிர்காலம், நம்ம குழந்தை, இது மட்டும்தான். சரியா? அபிராமிக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. அவ கூட வாழ்ந்த வாழ்க்கை அருந்து போச்சுன்ற கவலையில இருந்தனா இப்போ உன் கூட வாடுற வாழ்க்கையில ரொம்ப தெளிவா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதாங்க நான் வேண்டிக்கிறேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்பதான் எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. போராட்டம் தான் ஒரு மனுஷனை பலப்படுத்தும். சேலஞ்ச் தான் ஒரு மனுஷனை ஜெயிக்க வைக்கும். பத்திரிகைகள் பாராட்டுற மாதிரி பழைய மதனா நான் மாறணும். பிசினஸ்ல எனக்குன்னு ஒரு அந்தஸ்து வரணும். எல்லாரும் என்ன பாராட்டணும். அப்பாவை நான் எதிர்க்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. அவர் வாயால என்ன பாராட்டணும். அந்த நாள் வரணும். வரும். இதுதான் என்னோட லட்சியம். வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. ஐயா, ஆட்டோ வந்துருச்சுங்க. சரிங்க, நீங்க புறப்படுங்க. உங்க நேரத்தை நான் வீணடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரோஹிணி. ஏதேதோ நினைச்சு உன் மனசுல கவலையை வளர்த்துக்காத. நீ சந்தோஷமா இருக்கணும். ஓகே? வரட்டுமா? அந்த கடவுளே வந்தா கூட உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் உயிர் என்கிட்ட இருக்காது. அப்படியா? அடடடடே, இந்திரா குட்டி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. என்ன மார்க்கு? இங்கிலீஷ் 90, தமிழ் 93, மேக்ஸ் 89. அடேங்கப்பா, எல்லாத்துலயும் பயங்கரமா இருக்கே மார்க்கு. வெரி குட். என்னடி இது? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் போடுங்கம்மா. ஏண்டி இங்கிலீஷ்லயும் மேக்ஸ்லயும் கம்மியா மார்க் வாங்கியிருக்க?
அடுத்த பரீட்சையில நிறைய மார்க் வாங்குறேன்னு சொல்லுடா செல்லம். அவளா வாயை திறந்து சொல்றாளா பாருங்க. ம். அம்மா. ம். என்ன இந்து? போன வாட்டி அப்பா தான் கையெழுத்து போட்டாரு, இப்ப நீ போட்டிருக்க. திரும்பவும் எப்ப அப்பா கையெழுத்து போடுவாருமா? நம்மள ஏமா வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க? அவங்க அனுப்பலமா, நாமளாதான் வந்துட்டோம். இனிமே நாம அங்க போக மாட்டோமா? அப்பாவை பார்க்க மாட்டோமா? பாட்டி என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமா? ஏமா இப்ப என்ன பார்க்க வரல? வருவாங்க. நம்ம வீட்டுக்கு போலாமா? நம்ம வீட்டுக்கு போலாமா? நம்ம வீட்டுக்கு போலாமா? அழக்கூடாதுமா. இது பாரு, நீ மட்டுமா வீட்டை விட்டு வந்திருக்க? அம்மாவும் தானே கூட வந்திருக்க. ம். இது பாரு, இனிமே இவங்க தான் நமக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே. ம். இவங்க மாமா, இவங்க அத்தை, அப்புறம் சாரதா பாட்டி, மதன் பெரியப்பா, ரோகிணி பெரியம்மா, ஒரு குட்டி தம்பி பாப்பா, எல்லாரும் இருக்காங்க. சரியா? நாம நாளைக்கு குட்டி தம்பி வீட்டுக்கு போவோம். அங்க போய் ரோகிணி பெரியம்மா, மதன் பெரியப்பா எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? இந்திரா குட்டி, சீக்கிரம் அப்பா வந்து உன்னையும் அம்மாவையும் உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. இப்ப நீ என்ன பண்ற? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு போய் உன் பேக்ல வச்சுட்டு கோபி மீனா கூட போய் விளையாடு. சரியா? பாத்தீங்களாமா, இந்த குழந்தையோட பேச்சை கேட்கறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கலையே. எனக்கும் அதான் நாராயணா கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. எந்த பொண்ணுக்கும் உங்க நிலைமை வரக்கூடாது. உங்க பொறுமைக்கும் நல்ல குணத்துக்கும் மற்றவங்களுக்காக இறக்கப்படுற உங்க நல்ல மனசுக்காகவும் சீக்கிரமா உங்க குறைகள்லாம் தீந்துருமா. அதுக்காக தான் நாராயணா நானும் பொறுமையா காத்துட்டு இருக்கேன். என்ன வெயிட் இருக்கப்பா? ஐயோ, ஜப் ஜப் ஜப். ஐயோ, இந்த கன் உனக்கு. தேங்க்ஸ் பா. இந்த பால் உனக்கு. இந்த பொம்மை எப்படி இருக்கு?
உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சாந்திக்கு நீங்க நல்ல புருஷனா தானே இருந்தீங்க. ஆனா அவங்களால உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வர மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்க எந்த பாவமும் பண்ணலையே மாமா. அப்புறம் உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை? அதான் எனக்கும் புரியலம்மா. அவங்க தனிப்பட்ட முறையில் எங்க அக்காவை திட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ சாந்தி செஞ்ச இந்த தப்புனால என்னோட 2 மாமாவோட வாழ்க்கையும் பாழாயிடுச்சு. அதனாலதான் அவளை என்னால மன்னிக்க முடியல. போதும் மாமா, நீங்க பட்ட வேதனை எல்லாம் போதும். தப்பு செஞ்சது ஒருத்தர், தண்டனை அனுபவிக்கிறது நீங்களா? வேண்டாம், எல்லா கதையும் மறந்துடுங்க மாமா ப்ளீஸ். பழைய மாதிரி என்னோட கார்த்திக் மாமாவை மாறுங்க. சில விஷயங்களை மறந்தாதான் புது விஷயங்கள் உள்ள நுழைய முடியும். நீங்களும் நிம்மதியா இருக்க முடியும். என்ன கார்த்திக், சாந்திகா மேல இருந்த கோவம் தீர்ந்துருச்சா? அந்த கோவம் என்னைக்கும் தீராதுடா. கார்த்திக், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளு. அதுக்கப்புறம் சாந்திக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களே எனக்கு பிடிக்காது. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே. சார், பெட்ரோல் போட்டுருக்கீங்களா? அவசரமா போகணும்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப லேட் பண்றீங்க. சரி, சீக்கிரமா பெட்ரோல் போடுங்க. சரி சார்.